டிவிக்கே வந்த பிறகு தான் திமுக கூட்டணிக்கான வாய்ப்பே கிடைச்சது. அதற்கு முன்னாடி வாயே பேச முடியாது. ஏன் அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்துட்டாங்க. எஸ்டிபிஐ கட்சி ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சது. அவங்க இப்போ திமுக கூட போயிட்டாங்க. ஏன்? ஏடிஎம்கே கூட பிஜேபி இருக்குது. அப்போ ஏடிஎம்கே கூட பிஜேபி இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சியோ 2 கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ மதிமுக வர்றதுக்கு சங்கடம். இத்தனைக்கும் மதிமுக ஏற்கனவே இருந்திருக்கு, இந்த பிஜேபி கூட அலைன்ஸில் இருந்திருக்கு. அதனால வந்து ஏடிஎம்கே கூட மற்ற எல்லா கட்சியிலுமே அலைன்ஸில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பெரிய விஷயம். ஆனால் ஒரு சங்கடம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க வந்து ஏன்னா பிஜேபியை தான் பிரதானமாக எடுத்து பழகிட்டாங்க. அப்போ இப்போ தாவேக்கான ஒரு கட்சி வந்த பிறகு தான் இவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்குது, வாயே கிடைக்குது. இதுக்கு முன்னாடி சந்தர்ப்பங்கள் ஏன்னா ஏன்ட்டு கோச்சிட்டு எங்கே போயிடுவேன் சொல்லுவாங்கள்ல, அந்த அம்மா வீட்டுக்கு கோச்சுன்னா அம்மா வீடே இல்லாத பிள்ளைங்க என்ன செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி முன்னாடி அம்மா வீடு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தாவேக்கா வந்த பிறகு இவங்க எல்லாருக்குமே அந்த டிமாண்ட் இருக்குது, இன்க்ளூடிங் விடுதலை சிறுத்தைகள். முன்னாடி வந்து விடுதலை சிறுத்தைகள் நமக்கு வந்து கூட சீட்டு கிடைச்சா போதுங்க நடந்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து தாவேக்கா பக்கம் போகுமானால் விடுதலை சிறுத்தைகள் டிமாண்ட் கூடிடும். நானும் போயிடுவேன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி எங்களுக்கு 25 சீட் கொடுங்கன்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சந்தர்ப்பத்தை எல்லாருமே பயன்படுத்திக் கொள்வாங்க. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது தான் அரசியலே.